ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ பிளாஸ்மா லைட் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கான வீடியோவில் வந்து பிளாஸ்மா லைட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கையை வச்சோம் அப்படின்னா பிளாஸ்மா வந்து வரது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்க செம்மையாக வந்து இருக்கும். இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கும். செய்யும் போல கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாஸ்மா லைட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போகிற லைக் தான் அடுத்த வீடியோஸ் வந்து போகிறதுக்காக மோட்டிவேட் பண்ணோம். அது போக இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்னாலும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிளாஸ்மா லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொசுவர்த்தி பேட்டை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். பழைய கொசுவர்த்தி பேட்டரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்று எடுத்துக்கோங்க. இது நான் பழைய ரூம் கடையில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதை வந்து ஸ்க்ரூ ஒன்றா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நடுவில் இந்த மாதிரி போர்ட் கனெக்ஷன், அடுத்து வந்து பேட்டரி, இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதில் நம்மளுக்கு அந்த போர்டு மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து நான் ரிமூவ் பண்ணி தான் எடுக்க போகிறேன். அந்த போர்டை மட்டும் பர்டிகுலராக வந்து தனியாக வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து போர்டை வந்து தனியாக எடுத்தாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேட்டரி கனெக்ஷனுக்குரிய வயர் இருக்கும், அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபார்மர், கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டரில் 2 வயரை வந்து நம்ம சால்ட்ரிங் வந்து பண்ணணும். அதை வந்து சால்ட்ரிங் பண்ணி தான் நம்ம இது பண்ணுவோம். அந்த பேட்டரிக்கு உரிய வயர் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கடுத்து புஷ் பட்டன் வந்து அது சரியாக வந்து ஒர்க் ஆகலை, அந்த நார்மல் பட்டனு. அது போக புஷ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து சுவிட்சை வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை வந்து அந்த சால்ட்ரிங் வந்து அந்த புஷ் பட்டனுக்கு அந்த 2 இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி சால்ட்ரிங் வந்து பண்ணிடுங்க. அப்போ மூலம் நம்ம சுவிட்ச் வந்து போட்டால் போதும், நம்மளுக்கு வந்து அது பர்டிகுலராக கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆன் பண்ண மாதிரியே வந்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்ம வந்து இங்கிட்ட வந்து சால்ட்ரிங் வந்து பண்ண போகிறோம். அதாவது கெப்பாசிட்டர் இருக்குல்ல, கெப்பாசிட்டருக்கு பின்னாடி வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணணும். அங்கேயும் 2 வயரை வந்து நான் சால்ட்ரிங் வந்து பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பவராக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வோல்டேஜ் வந்து பாஸ் ஆகும். சரி, ஓகே. இங்கிட்ட வந்து பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த இதை வந்து விட்டுருங்க. அதுக்கடுத்து என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து காப்பர் வயர் வந்து தேவைப்படும். அந்த காப்பர் வயரை வந்து நான் ஒரு பைப்பில் வந்து இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது டெஸ்லா காயிலுக்கு நம்ம வந்து பண்ணது தான் இது. அந்த டெஸ்லா காயில் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி வந்து பண்ணி வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு 3.7 வோல்ட் பேட்டரி, இல்லைனா 9 வோல்ட் பேட்டரி, இல்லைனா 12 வோல்ட் பேட்டரி கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் 6 வோல்ட் பேட்டரி தான் கடைசி வந்து யூஸ் பண்ண போகிறேன். சரி, ஓகே. அதுக்கடுத்து ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து கொஞ்சம் போல தேவைப்படும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் மூடி ப்ளஸ் வந்து 2 ஸ்க்ரூ வந்து தேவைப்படும். இதை வந்து நேருக்கு நேராக இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த இது தேவை. சரி, ஓகே. எல்லாமே வந்து கனெக்ஷன்ஸ் வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு பல்ப் வந்து தேவைப்படும். பல்ப் வந்து எடுத்துக்கோங்க. அதை தான் கடைசியாக வந்து ஃபிட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து கடைசியாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளாஸ்மா லைட் வந்து பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கனெக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு போர்டில் தான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஒரு ப்ளேவுட் இதுக்காக எடுத்துக்கிறேன். அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம டெஸ்லா காயிலுக்கு வந்து சேர்த்தாப்பில் ஒரு காயில் வந்து ரெடி பண்ணும்ல, அந்த காயிலை வந்து மேலே வந்து வச்சிடுறேன். வச்சு கீழே வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டினதுக்கு அடுத்து அந்த போர்டையும் தனியாக வந்து ஒட்டிடலாம். அதுக்கடுத்து அந்த நம்ம காப்பர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, காப்பர் வயரை வந்து ஒரு 4 தான் வந்து நீங்கள் வந்து சுற்றணும். 4 வயராக வந்து 4 தான் வந்து சுற்றி அதை வந்து இந்த மாதிரி வந்து அதாவது கீழே வந்து இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம போர்ட் கனெக்ஷனை வந்து இங்கனக்குள்ளே வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். அதாவது கெப்பாசிட்டர் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கெப்பாசிட்டர் சைடு உள்ள வயரை தான் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்ட பேட்டரி வயர் வந்து இங்கிட்டு இருக்கும். சரி, ஓகே. அதுக்கடுத்து சுவிட்ச் கனெக்ஷனை வந்து இங்கிட்ட வந்து தனியாக வந்து ஜாயின் பண்ணி விட்றேன். நம்மளுக்கு இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த போர்ட் கனெக்ஷன் உள்ள இது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து அந்த மூடியில் உள்ளதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடிக்கு வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் ஓட்டை வந்து போட்டு இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். நேருக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் போல தான் கேப் இருக்கணும். இதுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து வச்சுக்கோங்க. லைட்டாக டச் ஆகாத மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி மட்டும் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கனெக்ஷன் டயக்ராம் மட்டும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, பல்பை வந்து எதில் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த காயில் இருக்குல்ல, காயில் வந்து சின்ன செம்பு கம்பி இருக்குல்ல, அந்த காப்பர் கம்பி அதில் வந்து ஒரு வயரை வந்து மேலே உள்ள ஒரு டாப்பில் வயரை வந்து பல்பில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு வயரை வந்து கீழே வந்து இருக்குல்ல, அதை வந்து அலுமினியம் ஃபைலில் வந்து சுற்றி வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து வச்சுருவோம். மேலே வந்து அந்த பல்போட கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து காப்பர் காயில் வந்து பெருசு வந்து ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எதோட கனெக்ட் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த போர்டு இருக்குல்ல, போர்டில் வந்து ஒரு அவுட்புட் வந்து அந்த கெப்பாசிட்டர் அந்த இதில் ஒரு வயரில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு வயரை வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ மாதிரி டைப் வந்து செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு ஸ்க்ரூ இதில் வந்து அதை ஒன்று கனெக்ட் பண்ணிடுவோம். அடுத்து இன்னொரு காப்பர் வயரை வந்து இந்த இதை டேரெக்டாக அந்த ஸ்க்ரூவோட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இதுதான் வந்து கனெக்ஷன் டயக்ராம். அதுக்கடுத்து பேக்கில் வந்து அந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கனெக்ஷன் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து படிப்படியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த காப்பர் வயர் சின்னது இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் வந்து அந்த மாதிரி கத்தியை யூஸ் பண்ணி வந்து கொஞ்சம் இது பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த கனெக்ஷனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பண்ணதுக்கடுத்து அந்த அலுமினியம் ஃபைலில் வந்து நல்லா அமுக்கி விட்டு ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி அது பக்கத்தில் வந்து வச்சுருங்க.
இந்த மாதிரி வந்து வைக்கணும் கண்டிப்பாக. அப்போனா தான் வந்து அந்த இது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அது கீழே உள்ளதை வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து மேலே டாப்பில் ஒன்று இருக்குல்ல, அதையும் வந்து நல்லா வந்து ஸ்லீவ் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் பண்ணி மட்டும் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு காப்பர் வயரில் வந்து பெருசு இருக்குல்ல, அதில் வந்து ஒன்றை வந்து அந்த ஸ்க்ரூவோட சேதாப்பில் இருக்கிற மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணியே வந்து கனெக்ட் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா முறுக்கி விட்டாலும் ஓகே. அதுக்கடுத்து நம்ம அந்த போர்ட் கனெக்ஷனில் உள்ள ஒரு மஞ்சள் கலர் வயரை வந்து இங்கிட்ட வந்து சால்ட்ரிங் வந்து கொடுத்துட்றேன் இந்த ஸ்க்ரூவில். அவ்வளோதான். அதுக்கடுத்து அங்கிட்டு வந்து அந்த 2 வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்தாப்பில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் நம்மளுக்கு. சரி ஓகே, அதையும் அங்கே வந்து முறுக்கி விட்டாச்சு. அதுக்கடுத்து பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, பல்பில் வந்து நீங்கள் எங்கிட்டனாலும் வந்து நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நான் ஒரு சைடை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிறேன். இழுத்து விட்டுட்டு அங்கே வந்து அந்த செம்பு கம்பியை வந்து சேர்த்தாப்பில் வந்து சால்ட்ரிங் கூட பண்ணிடலாம், இல்லைனா டேப் யூஸ் பண்ணி சுற்றி வந்து ஒட்ட கூட செஞ்சுக்கலாம். நான் சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி சால்ட்ரிங் வந்து பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளாஸ்மா இது வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கடுத்து நான் 9 வோல்ட் பேட்டரி இல்லைனா 6 வோல்ட் பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் 6 வோல்ட் பேட்டரி தான் கொஞ்சம் அது பவர் இருந்துச்சு, ஸோ அதை தான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் 12 வோல்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரி கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மைனஸ் ப்ளஸ் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் வயர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், இன்னொன்று வந்து கிரவுண்டு. இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கனெக்ஷன் வந்து முடிஞ்சிடும். இப்போ சுவிட்ச் வந்து போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி டப்னு அடித்தா வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து வரும். இப்படி வந்துச்சுனாலே கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நைட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்தாச்சு. நம்ம வந்து 6 வோல்ட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறோம், அதுதான் கொஞ்சம் பவராக இருக்குது, ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 12 வோல்ட்டு கூட யூஸ் பண்ணலாம். பல்ப் வந்து எல்லா கனெக்ஷனும் வந்து கரெக்டாக வந்து கொடுத்தாச்சு. இது ரெண்டும் டச் ஆகக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து வைங்க. இப்போ சுவிட்சை வந்து போட்டேன்னு பாருங்கள், சவுண்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எலக்ட்ரிக் சவுண்டு சரசரசரன்னு அடிக்கிற சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்மா இது வந்து வரது வந்து உங்களுக்கு தெரியும். லைட் ஆஃப் பண்ணால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரியலாக வந்து நீங்கள் பார்க்கும் போல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே கையை வைக்க வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் ஆனால் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த கையை எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வந்து கையில் வந்து கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து வேறு லெவலில் இருக்கும். இருங்க நான் பக்கத்தில் வந்து காட்டுறேன். இப்போ நார்மலாக இப்படி வந்து இருக்கும், ஆனால் கையை வந்து நீங்கள் வந்து வைக்கும் போல மட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும் ஒரு சென்ட் பாருங்களேன். வைக்கும் போல நம்ம கையோட இந்த இதை சேர்ந்தாப்பில் கனெக்ட் ஆகுங்க. இந்த பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் சவுண்டு மட்டும் கிருன்னு சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். பிளாஸ்மா லைட் வந்து பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா, பார்த்துருப்பீங்க. இது வேறு லெவலில் வந்து ஒர்க் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளாஸ்மா வந்து பயங்கரமாக வந்து வருது. அதாவது கையை வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக வந்து வரது வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். பர்பிள் கலரில் வரும். நீங்கள் நேரில் பார்க்குறதோட கேமராக்கு வந்து வேறு கலரில் தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைனூட்டாக எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட கேமரா என்னன்னு தெரில, அது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பிளர்ராக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் என்ன சரியாக வந்து அங்கே கேப்சர் வந்து பண்ண முடியல. ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ 4 சைடு வந்து அப்படியே நார்மலாகவே சூப்பராக வரும். நம்ம கை வைக்கிற இடத்துல வந்து தெளிவாக வந்து சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது போக இங்கே வந்து எங்கேயுமே கை வைக்கக்கூடாது. இங்கே வேணால் வந்து வோல்டேஜ் வந்து அதிகமாக வந்து பாஸ் ஆகும். இந்த ஸ்க்ரூனா போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே, அது போக இங்கனக்குள்ளேயுமே வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் பாஸ் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்சே ஆஃப் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டர் இருக்கிறனால கொஞ்சம் பவர் வந்து சப்ளை ஆக தான் செய்யும். அது போக வந்து டெஸ்லா காயில் மாதிரியே தான் இது வந்து ஒர்க் ஆகும். இந்த பல்பை கூட நம்ம இங்கே வந்து வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளிங்க் ஆகி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லா காயில் மாதிரியே இங்கே வந்து எரிய தான் செய்யும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எரிஞ்சிருக்கும் லைட் ஆஃப் பண்ண முடியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராஜெக்டாக கூட எடுத்து பண்ணலாம். பண்ணுறதப்போ கொஞ்சம் சேஃபாக வந்து பண்ணுங்கள். ஸோ அதை தான் நான் சொல்கிறது. இங்கே வந்து மழை வந்து அதிகமாக பெய்யுது. ஸோ அதனால தான் வீட்டுக்குள்ளே வச்சு இன்றைக்கி வந்து ரெக்கார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். Thank you.